நம்ம தமிழ்நாட்டுல பிறந்த கல்வி தந்தை காமராசரை பத்தி உங்களை எத்தனை பிறகு தெரியுமா பார்க்கலாம். 15 ஜூலை 1903 தமிழ்நாட்டில் இருக்க விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்த இவர் 1954 இருந்து 1963 வரை அப்போதைய சென்னை மாநில முதலமைச்சராக 9 ஆண்டுகள் பதவியில் இருந்தார். தமிழகத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இவரை தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை, கருப்பு காந்தி என அன்பாக அழைப்பார். இவர் முதலமைச்சராக ஆற்றிய பணிகள்: குலக்கல்வி திட்டத்தினை கைவிட்டார். தமிழகத்தில் பள்ளிகளின் எண்ணிக்கை 27,000 உயர்ந்தது. படிப்போரின் எண்ணிக்கை அப்போது 7 விழுக்காடிலிருந்து 37 விழுக்காடாக உயர்ந்தது. பள்ளி வேலை நாட்கள் 180 200 மாற்றப்பட்டது. இவர் பதவி காலங்களில் நாட்டு முன்னேற்றம், நாட்டு மக்களின் வாழ்க்கை முன்னேற்றம், கல்வி தொழில் வளத்துக்கு முன்னுரிமை அளித்தார். தமிழகத்தில் 10 முக்கிய நீர்ப்பாசன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. காமராசரால் கட்டப்பட்ட கன்னியாகுமரி மாத்தூர் தொட்டிப்பாலம் ஆசியாவில் மிகப்பெரிய தொட்டிப்பாலமாக உள்ளது. தமிழகத்தில் முக்கியமான பொதுத்துறை நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், பாரத மிகு மின் நிறுவனம், ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலை ICF பல நிறுவனங்களை தொடக்கி வைத்தார். இவரது முதலமைச்சர் ஆட்சி எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். உங்கள் எத்தனை பேருக்கு காமராசர் ஐயாவை பிடிக்கும்? இந்த மாதிரி நபர் இதுக்கப்புறம் ஆட்சி செய்ய வருவாங்களான்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.